Hi all, welcome to Drona eVidyalaya. இப்போ நம்ம செகண்ட் வால்யூத்துல ஒவ்வொரு லெசனோட நியூமெரிக்கல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். Worked out examples given in the textbook. So இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 8th chapter, dual nature of radiation and matter. இந்த லெசனோட நியூமெரிக்கல்ஸ் worked out examples பார்க்க போறோம். First question, textbookல கொடுத்திருக்கிறது 8th லெசனோட முதல் example is for the photoelectric emission from cesium, show that wave theory predicts maximum kinetic energy of the photoelectrons depends on the intensity I of the incident light. Second one, kinetic energy maximum does not depend on the frequency of the incident light and the time interval between the incidence of light and the ejection of photoelectrons is very long. இந்த மூணுமே against photoelectric effect இருக்கு. வேவ் தியரியால போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் இந்த மூணு விஷயமும். நம்ம வேவ் தியரியோட கான்செப்ட்ல யூஸ் பண்ணினோம்னா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனுக்கு அதனோட கான்செப்டுக்கு எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டா போறது இந்த கொடுத்திருக்கிற மூணு கான்செப்ட். இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏன் வந்து வேவ் தியரி இஸ் அ ஃபெயிலியர் as far as போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இஸ் கன்சர்ன்ட், ஏன் அதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்கிற அந்த மூணு ரீசனையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. So for the sake of simplicity, நம்ம சில assumptions எடுத்து தான் இதை ப்ரூஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம் இதனோட சொல்யூஷன். ஸோ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the work function for cesium is 2.14 electron volt and the power absorbed per unit area is 1.6 into 10 to the power minus 6 watts per meter square, which produces a measurable photocurrent in cesium. இதுதான் நம்ம எடுத்திருக்கிற assumption. First one, light is absorbed in the top atomic layer of the metal. ஸோ லைட் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல விழுந்த உடனே சர்ஃபேஸ்ல தான் அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிற முதல் அசம்ஷன். ரெண்டாவது, ஃபார் அ கிவன் எலிமெண்ட் ஈச் ஆட்டம் அப்சார்ப்ஸ் அன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அங்க இருக்கிற எல்லா ஆட்டமும் ஈக்குவலான எனர்ஜி தான் அப்சார்ப் பண்ணுது அண்ட் த எனர்ஜி அப்சார்ப்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன் விச் த லைட் இஸ் ஃபாலிங். அது ரெண்டாவது அசம்ஷன். மூணாவது அசம்ஷன், ஈச் ஆட்டம் கிவ்ஸ் திஸ் எனர்ஜி ஒன்லி டு இட்ஸ் எலக்ட்ரான். அப்ப வாங்கிக்கிட்ட எனர்ஜியை ஃபுல்லாவே தன்னோட எலக்ட்ரான்ஸ்க்கு தான் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த அசம்ஷன்ல தான் நம்ம வந்து இந்த ப்ரூஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். So first, according to wave theory, the energy in a light is spread out uniformly and continuously over the wavefront. So எனர்ஜிங்கிறது ஒரு வேவ் ஃபார்ம்ல வந்ததுன்னா, சப்போஸ் இட் இஸ் நாட் ரேடியேஷன், இட் இஸ் நாட் அ பார்ட்டிகல் நேச்சர், ஃபுல்லா வேவா தான் இருந்ததுன்னா அந்த வேவோட எனர்ஜி ஃபுல்லா எங்க ஸ்ப்ரெட் ஆகணும்? சர்ஃபேஸ்ல ஸ்ப்ரெட் ஆகணும். The energy absorbed by each electron in a time t is given by the total energy is equal to intensity. Intensity is energy spread over an area per unit time. So energy ingarde intensity into area of cross section into time. So in the energy absorb பண்றதுக்கு the most energetic electron is released with a maximum kinetic energy k max by overcoming the surface energy barrier or work function அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். So wave theory predicts that for a unit time at a very low intensity, if IA is less than 5 naught. So kinetic energyங்கிறது என்னது? இப்போ இதுக்கு கிடைச்ச அந்த எனர்ஜில இருந்து தனக்கு தேவையான ஒர்க் ஃபங்க்ஷன் அது எடுத்துக்கும். இந்த கான்செப்டே என்னது? போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா என்னது? ஒரு மெட்டலுக்கு ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். வந்த எனர்ஜில இருந்து, கிவன் எனர்ஜில இருந்து ஒர்க் ஃபங்க்ஷனை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற எனர்ஜி தான் எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜியா வருது. சோ ஒருவேளை இந்த IAT அப்படிங்கிற அந்த எனர்ஜி லெஸ் தேன் 5 நாட்டா இருந்தா no electrons will be emitted. ஆனா suppose IA is greater than 5 naught, it will have a kinetic energy. So இத பத்தி பார்க்கும்போது this implies that higher the light intensity, higher will be the kinetic energy. அப்படின்னா kinetic energy of the electron frequencyல டிபெண்ட் பண்றது இல்ல, இன்டென்சிட்டியில தான் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு ஆகுது. So Kmax is dependent only on the intensity under given conditions. By increasing the intensity, you can increase the kinetic energy of electron, which is not true. Experimental results இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்னதான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிங்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ரீச் ஆகாம எமிஷன் பாசிபிளே கிடையாது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணாதான் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச ரிசல்ட்ஸ். தியரி படி அகெயின்ஸ்டா வருது. By increasing the intensity, one can produce photoelectric effect even if the frequency is less than the threshold frequency. So the concept of threshold frequency does not exist in the case of wave theory. This is one reason why wave theory fails to explain photoelectric emission. Now second one பார்க்கலாம்.
According to wave theory, the intensity is proportional to the square of the amplitude, and amplitude is directly proportional to electric field. Electric field is directly proportional to the force. Force is equal to Q into E. So when you increase the electric field, என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரானோட ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திரும்ப திரும்ப என்ன ஆகுதுன்னா இன்டென்சிட்டியை நான் E நாட் ஸ்கொயர் அப்படிங்கிற இக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி திரும்பவும் ஃப்ரீக்வன்சியில டிபெண்ட் பண்ணறது இல்லை அப்படின்னு ஆகுது. ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் only on the electric field, which is the amplitude, which is directly in turn it depends on intensity. திரும்ப திரும்ப வேவ் தியரி சொல்றது இன்டென்சிட்டியை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணினா போதும், வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுது, which is again contradictory to the experimental results. So third concept வந்து வேவ் தியரி படி அந்த எலக்ட்ரான் எமிஷன் நடக்கிறதுக்கு உண்டான டைம் is a very long time, but we know that according to photoelectric emission it is an instantaneous process. If an electron accumulates light energy just enough to overcome the work function, then it is ejected out of the atom with zero kinetic energy. Or suppose நம்ம கொடுத்த எனர்ஜி கரெக்டா ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னா IAT minus phi naught should be equal to 0. So T should be equal to phi naught divided by IA, where A is the area of cross section. So by taking the atomic radius, area of cross section, ஒரு ஆட்டம் தான் அசியூம் அதை வந்து அப்சார்ப் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணோம்னா பை ஆர் ஸ்கொயருக்கு நம்ம ஆருக்கு என்ன வேல்யூ போட்டோம், ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் போடணும். அண்ட் யூ நோ தட் ஆட்டமிக் ரேடியஸோட ரேஞ்ச் இஸ் இன் ஆங்ஸ்ட்ராம், 1 × 10⁻⁻10 meters. இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் 79 days. ஒரு ஆட்டம் எனர்ஜி அப்சார்ப் பண்ணினா அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி எலக்ட்ரான் வெளியில வரதுக்கு குறைஞ்சபட்சம் 79 நாள் எடுக்கும். ரஃப்லி அப்ராக்சிமேட்லி 79 days ஆகும் அந்த போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கிறதுக்கு. பட் experimental results, you have studied the 4 laws of photoelectric emission, which says that there is a frequency called threshold frequency below which photoelectric emission நடக்காது. ரெண்டாவது, kinetic energy does not depend on intensity. The current depends on intensity, but the kinetic energy depends on frequency of the radiation, and also it is an instantaneous process. So இங்க பார்த்தா it is not an instantaneous process னு வருது. 79 நாள்ங்கிறது you are taking a long time for the electron emission to happen. Thus wave theory predicts that there is a large time gap between the incidence of light and the ejection of photoelectrons, but experiment shows that it is an instantaneous process. So மூணு விஷயத்திலேயே it is going against the law of photoelectric emission. Therefore wave theory does not explain the concept of photoelectric emission. Second question, இது numerical தான். Radiation of wavelength 300 nanometer is incident on a silver surface. Will photoelectrons be observed if the work function of silver is 4.7 electron volt? இந்த லெசனை விட சிம்பிளான நியூமரிக்கல்ஸ் இருக்கிற வேற எந்த லெசனுமே கிடையாது. செகண்ட் லெசனும் டைரக்ட் அப்ளிகேஷன், 8th lesson is direct application of again and again either de Broglie wavelength or in the photoelectric emission oda equation, Albert Einstein oda h nu is equal to h nu naught plus half mv square, where half mv square is a kinetic energy. இந்த equation தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்றோம். இன்னொன்னு energy is equal to h into nu, where h is Planck's constant, nu is c divided by lambda. Now energy of the incident photon E is equal to h into nu. Nu is not given. Nu கொடுக்கலனா எப்படி கண்டுபிடிக்கிறது? nu க்கு பதிலா c by lambda னு போட்டுக்கலாம். Why have we used c by lambda? Because c அவங்க கொடுக்கணும்ங்கிறது இல்ல. c is a constant, h is a constant, c is a constant. சில constants questionல கொடுக்கலனாலும் we know the value of Planck's constant as well as velocity of light in vacuum. So for these two reasons you will change the equation. h nu னு இருக்கிற equation hc by lambda னு மாத்திடுவேன். c ஓட value 3 × 10⁻8. Then h oda value 6.626 into 10 to the power minus 34, and lambda oda value is given. Lambda oda value substitute pannu in nanometers. Ini unakku oruvela answer electron volts la venumna you have to divide it by E oda value 1.6 into 10 power minus 19. நம்ம ஏன் கன்வெர்ட் பண்ணிருக்கோம்? ஏன்னா given work function is in electron volt இல்லையா? இது ஜூல்ல கன்வெர்ட் பண்ணு. Either way you can solve. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு கம்பேர் பண்ண ஈஸியா இருக்குங்கிறதுக்காக we are converting it into
electron volt, so that easily you can compare. ரெண்டு கால்குலேஷன் வேண்டாம், இங்கேயும் ஒன்று கன்வெர்ட் பண்ணி இங்கேயும் எதுக்கு பண்ணணும், அதனால இதையே டைரக்டா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.626 into 10 to the power minus 34. C, velocity of light oda value 3 into 10 power 8 divided by given lambda 300 into 10 power minus 9, it is given in nanometers, into 1.6 into 10 to the power minus 19 to convert it into electron volt. So எவ்வளவு வருது வேல்யூ? 4.14 electron volt தான் இருக்கு. இந்த 300 nanometer wavelength இருக்கிற radiation அந்த metal silver மேல விழுந்ததுன்னா எவ்வளவு வரும்? It will absorb only 4.14 electron volt. ஆனா நமக்கு minimum value எவ்வளோ? 4.7 electron volt. Hence, no electrons will be observed in this case. ரொம்ப சிம்பிள் ஆனது. 2 marksல கேட்கறதுக்கு ஈஸியா கேட்கலாம் 2 marksல. So the work function of silver, since the work function of silver is greater than this value, you will never have any electrons being ejected. Third question. When light of wavelength 2200 angstrom falls on copper, photoelectrons are emitted from it. Find the threshold wavelength and the stopping potential. Given the work function for copper is phi naught is equal to 4.65 electron volt. So wavelength கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல வந்திருக்கிற அந்த லைட் வேவ் இருக்கு இல்லையா, 2200 ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற அந்த லைட் விழுந்ததுன்னா எவ்வளவு எனர்ஜி கொடுக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து எமிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எமிட் ஆகுது அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கிவன். இந்த எனர்ஜில இருந்து ஒர்க் ஃபங்க்ஷனை நீ மைனஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? டைரக்டா கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் த்ரெஷோல்ட் வேவ் லெங்க்த்துக்கு இந்த 2200 ஆம்ஸ்ட்ராங் கூட தேவையில்லை, டைரக்டா இது ஒண்ணு மட்டும் போதும். If work function is given, you know what is the threshold frequency. If you know the threshold frequency, you can calculate threshold wavelength. இத கொடுத்திருக்கலனாலும் பரவாயில்ல, you could have answered this part of the question. Threshold wavelength கேக்குறாங்க இல்லையா, அதுக்கு இது ஒண்ணு போறோம் டேட்டா. You know that K max is equal to h nu minus phi naught. Threshold wavelength முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். Threshold wavelength கண்டுபிடிக்கிறதுக்கு lambda naught is equal to hc by phi naught. Because phi naught is equal to h nu naught. What is nu naught? Threshold frequency. It can also be written as h into c divided by lambda naught. In the threshold frequency corresponding இருக்கிற wavelength தானே threshold wavelength. Threshold frequency எவ்வளவுக்கு எவ்வளவு ஹையா இருக்கோ அந்த அளவுக்கு threshold wavelength அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும். It is inversely proportional to each other. So in the caseல you can rewrite the equation as lambda naught is equal to hc divided by phi naught. So phi naught is given in electron volt. ஆனா மேல h into c பண்ணனா உனக்கு கிடைக்கிற ஆன்சர் ஜூல்ஸ்ல இருக்கும். அதனால முதல்ல இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை எதுல கன்வெர்ட் பண்ணணும்? ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். So the given 4.65 is multiplied with 1.6 into 10 power minus 19. இந்த E ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன்னா ஆன்சர் உனக்கு ஜூல்ஸ்ல வந்துரும். So 2672 ஆம்ஸ்ட்ராங்ஸ் வருது threshold wavelength. Energy of the photon of wavelength is 2200 ஆம்ஸ்ட்ராங் and E is equal to hc by lambda. H ஓட வேல்யூ as usual 6.626 into 10 to the power minus 34. C ஓட வேல்யூ 3 into 10 power 8. Then lambda given in the question as 2200 angstrom. Angstrom na 10 power minus 10. So total எவ்வளவு ஜூல்ஸ் வரும்? 9.035 into 10 power minus 19 joules. Again you are going to convert it into electron volts. எதுக்காக? So that easily you can subtract from work function. அதுல இருந்து work function minus பண்ணிட்டேன்னா kinetic energy கிடைக்கும். Kinetic energyயும் electron voltல தான் கிடைக்கும். So கிடைச்ச ஆன்சர் ஜூல்ஸ்ல அப்படியே நிறுத்தலாம். எந்த போர்ஷன் முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் வந்து threshold wavelength கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ங்கிறது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்ல சொல்லிட்டேன்னா that will become the stopping potential. எலக்ட்ரான் ஈய எடுத்துட்டு வீல பொட்டன்ஷியல்ல மட்டும் சொல்லணும், வீல சொல்லணும் வேல்யூ. உனக்கு ஆன்சர் வந்து கைனடிக் எனர்ஜி
எலக்ட்ரான் வோல்ட்ல வந்துடும். அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிட்டோம்னா your answer will be in volt and அந்த ஆன்சர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ இதுதான் உன்னோட எனர்ஜி சப்ளைட் பை த ஃபோட்டான். இதுல 4.65 எதுக்கு யூஸ் ஆகும்? ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆயிடும். மீதி இருக்கிற 1 எலக்ட்ரான் வோல்ட் என்னவா கிடைக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரானா கிடைக்கும். இதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த பொட்டென்ஷியல் தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜியை ஸ்மால் இயால டிவைட் பண்ணும். 1 electron volt divided by E will give you 1 volt. So இதுல இருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் ஹைலி எனர்ஜெட்டிக் எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணணும்னா நீ வந்து 1 volt ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சப்ளை பண்ணணும். தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 4 எக்ஸாம்பிள் புக்ல இருக்குது. The work function of potassium is 2.30 electron volt. Ultraviolet light of wavelength 3000 angstrom and intensity 2 watts per meter square is incident on the potassium surface. Determine the maximum kinetic energy of the photoelectrons. If 40% of incident photons produce photoelectrons, how many electrons are emitted per second if the area of the potassium surface is 2 centimeter square? So first portion easier கண்டுபிடிச்சிடலாம். Determine the maximum kinetic energy of the photoelectrons. In a work function is given. Wavelength is given. Wavelengthல இந்த frequency கண்டுபிடிக்கலாம். இல்லனா hc by lambda னு போட்டு இந்த wavelength அந்த surfaceக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். See, கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு லைட் வந்து மெட்டல் மேல விழும். விழுந்த உடனே அது தங்கிட்ட இருக்கிற எனர்ஜியை ஃபுல்லா மெட்டல் சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். மெட்டல் அதுல ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறத எலக்ட்ரானுக்கு கைனெட்டிக் எனர்ஜியா சப்ளை பண்ணும். ஸோ இந்த 3000 ஆம்ஸ்ட்ராங் முதல்ல எவ்வளோ எனர்ஜி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். hc by lambda யூஸ் பண்ணி you can calculate what is the energy supplied by this particular photon which has an wavelength of 3000 angstrom. So 6.626 into 10 to the power minus 34 into 3 into 10 power 8 divided by 3000 into 10 power minus 10 போட்டேனா என்ன வரும்? உனக்கு எத்தனை ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் என்று தெரிஞ்சிடும். அதை எதுல கன்வெர்ட் பண்ணணும்? யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு எலக்ட்ரான் வோல்ட். ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். அந்த 300 நானோமீட்டர் போட்டோம் இல்லையா, 300 நானோமீட்டர் தான் 3000 ஆம்ஸ்ட்ராங். திஸ் வி ஆல்ரெடி saw in a previous example. அந்த சில்வர்ல வந்து எமிட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தோம் இல்லையா. சி சேம் நம்பர். அதே 300க்கு எப்பவும் அது 4.14 எலக்ட்ரான் வோல்ட் தான் சப்ளை பண்ணும். நான் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது கொடுத்த எனர்ஜி, அதாவது 4.14ல இருந்து மெட்டல் தனக்கு தேவையான ஒர்க் ஃபங்க்ஷனை அப்சார்ப் பண்ணிக்கும். எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றதுக்குள்ள பெனால்டி மாதிரி காம்பன்சேஷன் தான் இந்த எனர்ஜி. எலக்ட்ரானை சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில அனுப்பணும்னா நீ குறைஞ்சது 2.3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கணும். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்கு? 4.14 கொடுத்துருக்கு. அதுல இருந்து 2.30 எதுக்கு யூஸ் ஆயிடும்? இட் வில் கெட் யூஸ் டு ஃபைன், இட் வில் பி யூஸ்ட் அப் ஃபார் ஒர்க் ஃபங்க்ஷன் டு ரிலீஸ் த எலக்ட்ரான். பாக்கி இருக்கிறது தான் உன்னோட கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ த கைனெட்டிக் எனர்ஜி இஸ் 1.84 எலக்ட்ரான் வோல்ட். ஆர் யூ கேன் ரைட் இட் இன் ஜூல்ஸ் ஆல்சோ. இன்டு இ பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் இன் ஜூல்ஸ் ஆர் ஈவன் இன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ், இட்ஸ் ஃபைன். நவ் நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் ரீச்சிங் த சர்ஃபேஸ் பர் செகண்ட். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். E is equal to I into A into T னு பார்த்தோம். ஸோ இதுல என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் யூனிட் டைம் இருக்கு. ஸோ E by T பண்ணிட்டோம்னா what will you get? You will get the number of electrons which is emitted per unit time. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? I into A by E பண்ணினா போறோம். You will get N by T. ஸோ எவ்வளோ இன்டென்சிட்டி எமிட் ஆகுது divided by what is the energy supplied into area of cross section. Now, if 40% of the incident photons produce photoelectrons, how many electrons are emitted per second? First, எத்தனை photons total emit ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனோட 40% கண்டுபிடிக்கலாம். What is the total number of photons that is emitted? Now, this is 2 centimeter cube. 2 centimeter cube can be written as 2 into 10 power minus 4.
Intensity of radiation is given in watts per meter square. அதனால தான் இதையும் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். So 2 into 2 into 10 power minus 4 divided by energy that is supplied in joules you have to write. 4.14 ஜூல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி அதால டிவைட் பண்ணணும். So 6.626 into 10 power minus 19. So எத்தனை photons வரும் per second? 6 into 10 power 14 photons வரும் ஒரு செகண்டுக்கு. இதுல எல்லாமே என்ன பண்றது இல்ல, எலக்ட்ரானை எமிட் பண்றது இல்ல. எத்தனை மட்டும் தான் எமிட் பண்றது? இருக்கிறதுல 40% தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, மீதி இருக்கிற 60% இஸ் வேஸ்ட். ஸோ இதனோட 40% into 40 by 100 போடு, இல்லைன்னா 0.4 போடு. only this much of photoelectrons will be successfully emitted. ஒரு photon will interact with one single electron. ஒவ்வொரு photonோட interactionக்கும் ஒவ்வொரு electron emit ஆகும். Next, fifth question. Light of wavelength 3900 nanometer is directed towards a metal electrode. To find the energy of electrons ejected, an opposing potential difference is established between it and another electrode. The current of photoelectrons from one to the other is stopped completely when a potential difference of 1.1 volt is applied. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த 1.1 தான் அதனோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரான் போறத டோட்டலி ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கேத்தோட்ல ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கணும், ஆர் ஆனோடுக்கு ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கணும். ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தோம்னா கேத்தோட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் ஆனோட டச்சே பண்ணாது. The work function of the metal and the maximum wavelength of light can eject electrons from this metal. Now what is the work function? Phi naught is equal to the energy that is supplied by the photon minus k max. That is h nu minus k max. h c by lambda minus e v naught. K max is equal to e v naught. Stopping potential into electron. அதுதான். You know work done is stored as kinetic energy. Work done is equal to charge into the potential. Charge வர இடத்துல small e போடலாம். Stopping potential is v naught. So the maximum kinetic energy of the electron which has to be stopped is e v naught. Now, h oda value என்னது? 6.626 into 10 to the power minus 34 into c by lambda. C oda value 3 into 10 power 8 divided by lambda oda value 390 nanometer into 10 power minus 9. இது வந்து photon கொடுக்கிற energy in joules. இது என்னது? electron voltல இருக்கு. இது எதுல கன்வெர்ட் பண்ணணும்? You have to convert it into joules again. So 1.6 into 10 to the power minus 19 into 1.1. So இதுல வந்து கிட்டத்தட்ட 5 into 10 power minus 19 joules வருது. இதுல 1.76 into 10 power minus 19 joules. So the final answer is 3.34 into 10 to the power minus 19 joules வருது. So which shows that what will be the work function of the material which they have used. இவ்வளோ எனர்ஜி நீ கொடுத்துருக்க, அதுல ஒர்க் ஃபங்க்ஷனை சப்ளை பண்ணிட்டு பாக்கி இருக்கிற கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கு? 1.76 into 10 to the power minus 19 கைனடிக் எனர்ஜி அதுகிட்ட இருக்கு. அப்போ எவ்வளவு யூஸ் அப் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க இன் ஜூல்ஸ். ஸோ 3.34 into 10 to the power minus 19 ஆர் எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதணும்னா டிவைடட் பை 1.6 into 10 to the power minus 19 பண்ணும்போது 2.09 electron volt you're getting. Now threshold wavelength வேணும்னா as we have seen first sumலயே பார்த்தோம், second sumல lambda naught is equal to hc by phi naught. h ஓட value, c ஓட value, phi naught ஓட value in joules. Because hc multiply பண்றது answer is always in joules. So divided by joulesல இருக்கிற answer பண்ணினா you will get the answer in Armstrong. Threshold wavelength. Threshold frequency you will get in hertz, threshold wavelength you will get in meters or Armstrong. Now the sixth question, calculate the momentum and the de Broglie wavelength in the following cases. An electron having a kinetic energy 2 electron volt. Second one, a bullet 50 grams fired from the rifle with a speed of 200 meter per second. Moonavathu case, 4000 kilogram car moving along the highways at 50 meter per second. Hence show that the wave nature of matter is important at the atomic level but is totally irrelevant at macroscopic level.
எதுக்காக மூணுத்துக்கும் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்றாங்க? We have learnt that de Broglie wavelength lambda is equal to h by p, where p is the momentum of that particular substance. So மூணு கேசஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு எலக்ட்ரானோட மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்லிட்டு, செகண்ட் கேஸ் புல்லட், which is also very small compared to human size or ball or car. அதெல்லாம் பார்க்கறது புல்லட்டோட சைஸ் ரொம்ப சின்னது. ஆனா அதை விட ரொம்ப சின்னதான எலக்ட்ரானோட மொமெண்டம் செகண்ட் கேஸ்ல புல்லட்டோட மொமெண்டம், தேர்ட் கேஸ்ல a very large macroscopic object like car. இந்த மூணுக்கும் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம்னா மூணுக்கும் தனித்தனியா வேவ் லெங்த் கண்டுபிடிச்சிடும். எந்த வேவ் லெங்த் நம்ம கண்ணுக்கு சென்சிட்டிவா இருக்கு, எந்த வேவ் லெங்த் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், இல்லைன்னா வேவ் லெங்த் கொஞ்சமாவது மெஷரபிளா இருக்கணும், டோட்டலி இர்ரெலவென்ட்டா இருக்கக்கூடாது. பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் ஆக சைஸ் வந்து பெருசாக மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல திஸ் de Broglie wavelength doesn't make any sense, it is totally irrelevantங்கிறத ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எல்லாத்துக்குமே வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? P is equal to mv squaring m square v square divide by 1 by 2m. இதை 2m ஆல டிவைட் பண்ணினா என்ன ஆகும்? 1m gets cancelled, it becomes half mv square, which is kinetic energy. So P square is equal to 2m into kinetic energy. So P is equal to square root of 2m into k. Correct? This is the relation which we have already studied last year. So P square is equal to 2 into mass into kinetic energy. So momentum P is equal to square root of 2m into k. So 2 into mass of the electron, 9.1 into 10 power minus 31. K or the 2 into 1.6 into 10 to the power minus 19, which is equal to 7.63 into 10 to the power minus 25 kilogram meter per second. So you have got the momentum here. Momentum kadachirthana lambda is equal to h by p pannu, where h is Planck's constant divided by the momentum that you got in the case of electron. So answer is 8 Armstrong kadikirudhu roughly. Second one, புல்லட்டோட மொமெண்டம் இதே மாதிரி மாஸ் இன்டூ என்ன பண்ணிடுறோம்? இந்த கேஸ்ல கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்கான், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் கொடுக்கல, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கிவன், அதனால இந்த equation யூஸ் பண்ணுவோம். இல்ல மாஸ் வெலாசிட்டி ரெண்டுமே கொடுத்திருந்தா வெரி ஈஸிலி யூ கேன் கால்குலேட் P is equal to mv போட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த கேஸ்ல பண்ண முடியும். புல்லட்டோட கேஸ்ல இட் இஸ் 50 grams divided by 1000 கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு மீட்டர் per second வச்சு மல்டிப்ளை பண்றத மொமெண்டம் யூ ஆர் கெட்டிங் as 10 kilogram meter per second. And lambda is equal to h by p. So இதுல 10 power minus 35 meters வருது, not at all observable. நமக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கிறது that to 4000 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து 6000 ஆம்ஸ்ட்ராங் தான் நம்ம கண்ணுக்கே சென்சிட்டிவா இருக்கும் with your colors மட்டும். So this cannot be visible or it is totally irrelevant. Next, in the case of a car, it is still less. Minus 35 வருது, இந்த கேஸ்ல வந்து minus 39 வருது. Same procedure. முதல்ல மொமெண்டம் கண்டுபிடிக்கிறோம், மொமெண்டத்தை h வந்து மொமெண்டத்தால டிவைட் பண்றோம். இந்த 3 cases you find that it is observable at least in the case of electrons. So microscopic level la da de Broglie wavelength has some relevance. Seventh question, find the de Broglie wavelength associated with an alpha particle which is accelerated through a potential difference 400 volt. Given that the mass of the proton is 1.67 into 10 to the power minus 27 kilogram. இதுல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது alpha particle na என்னது? It is helium nucleus which has 2 protons and 2 neutrons. An alpha particle contains 2 protons and 2 neutrons. Therefore, the mass of an alpha particle is 4 times the mass of proton or a neutron, and its charge is twice the charge of a proton. Now, de Broglie wavelength கண்டுபிடிக்க h divided by 2m into kinetic energy. Kinetic energy is equal to work done. Work done is equal to charge into potential difference. So 2 mass 4 times the mass of proton. Q அது எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 2e இருக்கு. And the potential that you have to supply 400 volt. So 2 into 4 into 1.67 into 10 to the power minus 27. நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் பெருசா எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ரஃப்லி 1.66 வரும், இன்னொன்னுக்கு 1.669.
அந்த மாதிரி வரும். ஸோ 1.67 into 10 to the power minus 27 கிலோகிராம் அந்த ரேஞ்சில் வரும். Now இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம்னா 2 into 1.6 into 10 to the power minus 19 into 400 volt வந்துடும். Now 6.626 into 10 to the power minus 34 divided by this value, square root of this value. If you do, you will get 4, 2, 20 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு taking out எதாவது ரூட்டுக்கு வெளியில எடுக்க முடியுமோ that you have taken. 400 எடுத்துட்டோம்னா it will become 20. 4 எடுத்துட்டோம், 4 into 2 into 2. 16 எடுத்துட்டோம்னா it will become 4. Then 10 power minus 27 minus 19 add பண்ணினா எவ்வளோ வரும்? 46 வரும். So 46 ஓட half 10 power minus 23. மீதி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ரூட்டுக்குள்ள போட்டுட்டு roughly it is 1.6 1.6 னா திருப்பி ஒரு 1.6 னு போட்டுக்கலாம். Almost root 1.67 into 1.6 can be written as 1.6 and the final answer is 0.00507 angstrom. So this is the de Broglie wavelength of alpha particle. So alpha particle க்கு not even 1 angstrom கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானுக்கு எவ்வளவு கிடைச்சது? And it was given a kinetic energy also. அந்த பொட்டன்ஷியல் கொடுத்தப்போ we got around 8 angstrom கிடைச்சது. இந்த கேஸ்ல வந்து you are getting 0.00507 angstrom. Now 8th question. An electron and a proton have the same de Broglie wavelength. Which of them moves faster and which possess more kinetic energy? We know that lambda is equal to h divided by p. What is p? Momentum of the electron or the proton. எது இருக்கோ அதனோடது. So lambda electron is equal to h divided by p into e. Lambda proton is equal to h divided by momentum of proton. Since proton and electron have the same de Broglie wavelength, we can write h divided by root of 2mp/p and h divided by root of 2me/ke because lambda e is equal to lambda p. So these two equations can be equated. H gets cancelled, squaring both sides. 2mp/kp is equal to 2me/ke. என்னென்ன cancel ஆகும்? h cancel ஆயிடும், 2 cancel ஆயிடும். So product of two numbers is constant and it is inversely proportional to each other. So kinetic energy of proton divided by kinetic energy of electron will be equal to mass of the electron divided by mass of the proton. Since mass of the electron is less than mass of the proton, this ratio will be less than 1. Point la varum. Okay, this value is less than 1. So kinetic energy of proton should be less than kinetic energy of electron. So Kp by Ke is equal to half mp Vp square divided by half me Ve square. Vp by Ve, that is velocity of proton divided by velocity of electron, is equal to square root of kinetic energy into mass. Now kinetic energy Kp by Ke க்கு பதிலா me by mp போடலாம். So me by mp 2 times வருது. Numeratorல me 2 times வருது. Denominatorல mp 2 times வருது. So me square divided by mp square. So rootல போடும்போது Vp by Ve is equal to me by mp. The kinetic energy of the proton divided by the electron is me by mp. So kinetic energy of proton is less than kinetic energy of electron அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. The electron moves faster than the proton. First kinetic energy difference கண்டுபிடிச்சிட்டோம். Velocity difference கண்டுபிடிச்சிட்டோம். Velocityலயும் velocity of proton is less than the velocity of electron. ஒரே kinetic energy ஒரே wavelengthல மூவ் ஆகுறதுனா electron should move faster because its mass is less. So higher the kinetic energy, mostly higher will be the velocity, but you have to calculate in both cases. Now the last one is 8.9. Calculate the cutoff wavelength and cutoff frequency of X-rays from an X-ray tube of accelerating potential 20,000 volt. So 20,000 volt தான் அதனோட accelerating potential. So much of energy is given. The cutoff wavelength இதுக்கு எந்த டாட் ஃபார்முலே தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுக்குன்னு தனியா புக்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. Lambda naught is equal to whatever accelerating potential you have provided divided by V potential. 12,400 அந்த கான்ஸ்டன்ட் நம்ம கொடுத்திருக்கிற பொட்டன்ஷியலால டிவைட் பண்ணினோம்னா you will get the value of lambda naught, cutoff wavelength கிடைக்கும். This is an equation and this is a constant which is there in the equation. Lambda கண்டுபிடிக்கணும்னா 12,400 நம்ம சப்ளை பண்ண பொட்டன்ஷியலால டிவைட் பண்ணணும்.
ஸோ எவ்வளோ கிடைக்கும் 0.62 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது. ஸோ 0.62 ஆம்ஸ்ட்ராங் கிடைச்சிருது. த்ரெஷோல்ட் வேவ் லெங்த் கிடைச்சிருதுன்னா த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு C by lambda நாட். சியோட வேல்யூ 3 into 10 power 8 divided by 0.62 into 10 to the power minus 10. So எவ்வளோ ஹர்ட்ஸ் வரும் 4.84 into 10 to the power 18 hertz. So with that we have finished all the worked out examples in the 8th lesson. Once again fast patla. First one was a proof that wave theory cannot support photoelectric emission. Photoelectric emission க்கு particle nature, quantum mechanics தான் யூஸ் பண்ணி ஆகணும். This you cannot use அப்படிங்கிறது we have seen. Second question அந்த proof பார்த்தோம். Then second question we have seen they have given the work function. Work function கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கொடுத்திருக்கிற வேவ் லெங்த் வச்சு அது எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்ணும், அதால அந்த ஒர்க் ஃபங்க்ஷனை சப்ளை பண்ண முடியுமா முடியாதாங்கிறத செக் பண்ணுவோம். தட் வாஸ் த செகண்ட் சம். தேர்ட் ஒன் வந்து வேவ் லெங்த் அவங்க கொடுத்துட்டாங்க, அதை வச்சு டைரக்டா என்ன பண்ண முடியும், இல்ல ஒர்க் ஃபங்க்ஷனை வச்சுதான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறோம், வி ஃபைண்ட் அவுட் த த்ரெஷோல்ட் வேவ் லெங்த். தென் இந்த கொடுத்திருக்கிற வேவ் லெங்த் அதை சப்போர்ட் பண்ணுமா, அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குமான்னு பாக்குறோம். அண்ட் தென் அதை வச்சு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆல்சோ யூ ஆர் கால்குலேட்டிங், ஹையர் த கைனடிக் எனர்ஜி. ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், the work function was given. இவ்வளோ வேவ் லெங்த் இருக்கிற லைட் வந்து விழுறது, ஸோ அதே இவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணும். தட் இஸ் ரிட்டன் இன் எலக்ட்ரான் வோல்ட். அதுல இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் போக மீதி இருக்கிற எனர்ஜி தான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜியா கிடைக்கும். அண்ட் தென் கைனடிக் எனர்ஜில இருந்து that you find out first kinetic energy. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எத்தனை photons emit ஆகுறதுங்கிறது intensity into area of cross section into time, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். So number of photons, each photon will interact with one single electron. So எவ்வளோ electrons emit ஆகும் per second, அந்த current நம்ம கண்டுபிடிச்சோம். Fifth questionல the wavelength was given and stopping potential is also given 1.1 volt. இதை வச்சு work function என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. 390 நானோமீட்டரை வச்சு hν கண்டுபிடிச்சிடலாம். K maxis எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், 1.1 வோல்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தென் இதனோட டிஃபரன்ஸை வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா த்ரெஷோல்டு வேவ் லெங்த் யூ கேன் ஃபைண்ட் அவுட். Calculate the momentum and de Broglie wavelength in the cases. மூணு எலக்ட்ரான், புல்லட் அண்ட் காரோட மொமெண்டம் கண்டுபிடிச்சோம். மொமெண்டத்தை வச்சு வேவ் லெங்த் கண்டுபிடிச்சோம். வேவ் லெங்த்தை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். We find that microscopic level தான் it makes relevance. Seventh one வந்து de Broglie wavelength டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு using lambda is equal to h by 2 into m into kinetic energy. But kinetic energy க்கு பதிலா என்ன போடலாம், q into v னு போடலாம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி we calculated. Eighth one, proton and electron have the same de Broglie wavelength. அப்போ kinetic energy யாருக்கு ஜாஸ்தி, velocity யாருக்கு ஜாஸ்தி, that you calculate from the given formula. Last one, D'Hondt formula we use. Lambda naught is equal to 12,400 divided by the potential that you have supplied. So அதனோட ஆன்சர் வந்து கிடைக்கிறது இன் threshold wavelength கிடைக்கும். Threshold wavelength இருந்து we also calculate threshold frequency which is given in hertz. So with that we finish the examples of 8th lesson. Exercises will be done separately. Thank you.